ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அவங்களோட மதம், இனம், கலாச்சாரம் இதையெல்லாம் பொறுத்து விதவிதமான திருமண சடங்குகளை பின்பற்றிட்டு வராங்க. அதுல ஒரு சிலது நம்மளை மிரள வைப்பதாகவும் ஆச்சரியப்படுத்துவதாகவும், இன்னும் சிலது நம்மளை பயமுறுத்தும் வகையிலும் இருக்கு. அந்த மாதிரி உலகத்துல பின்பற்றப்படுற சில வினோதமான திருமண சடங்குகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுலயும் 5ஆவதா சொல்லியிருக்கிற திருமண சடங்கை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா மெய்யாலுமே மிரண்டு போயிருவீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஜூகா சுபாய் திருமண சடங்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு குறுக்குத்தரமான சடங்கு தாங்க இது. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட செருப்புகளை பெண்ணோட அண்ணன் இல்ல தங்கைகள் ஒளிச்சு வச்சிருவாங்களாம். மாப்பிள்ளைக்கு அந்த செருப்புகள் திரும்ப வேணும் அப்படின்னா பெண்ணோட அண்ணன் தங்கைகள் கிட்ட பேரம் பேசி பணம் கொடுத்து அதை திரும்ப வாங்கிக்கலாமாம். மரத்துடன் திருமணம் இதுவும் நம்ம இந்தியால குறிப்பா இந்து மதத்துல பின்பற்றப்படுற ஒரு சடங்குங்க. செவ்வாய் தோஷம் இல்லைன்னா நாகதோஷம் இருக்கிற பெண்ணுக்கு முதல்ல வாழை மரத்தோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்களாம். இது எதுக்காகனா தோஷம் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாப்பிள்ளை இறந்துருவாரு அப்படின்னு நம்புறாங்களாம். இந்த மாதிரி வாழை மரத்தை மனுஷனா பாவிச்சு அதோட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாழை மரத்தை வெட்டுறது மூலமா தோஷம் நீங்கிருச்சு அப்படின்னு நம்புறாங்க. இந்த சடங்குக்கு அப்புறம் அந்த மணப்பெண் உண்மையான ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. சடங்கு நம்ம நாட்டுல கல்யாணம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஒரு வீட்டுல கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு அப்படின்னாலே எல்லார் முகத்திலயும் சிரிப்பு தானா வந்து ஒட்டிக்கும். ஆனா சைனால ஒரு சில பகுதிகள்ல கல்யாண பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறதையே ஒரு சடங்கா வச்சிருக்காங்க. இந்த சடங்கின்படி கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே கல்யாண பொண்ணு தினம் 1 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுகணுமாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கல்யாணம் அப்படின்னாலே சாப்பாட்டை விட மேக்கப்க்கு தாங்க அதிகமா செலவு பண்றாங்க. அதுவும் ஒரு சில இடத்துல மேக்கப் பண்றேன் பேர் வழின்னு சொல்லி கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிடறாங்க. சரியான கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு சில நேரம் திகைச்சு போய் நின்னுறோம். இது இப்படி இருக்கும்போது ஸ்காட்லாந்துல ஒரு வினோதமான திருமண சடங்கை பின்பற்றிட்டு வராங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் உடம்பு ஃபுல்லா கருப்பு பெயிண்ட் பூசி வீதிகள்ல ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்களாம். இந்த சடங்கு செய்யறது மூலமா மணமக்களை தீய ஆவிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதா அவங்க நம்புறாங்க. ஸ்வீடன்ல ரொம்பவே விசித்திரமான ஒரு திருமண சடங்கை பின்பற்றிட்டு வராங்க. கல்யாணத்துல கலந்துக்கிற திருமணமாகாத ஆண்கள், இளைஞர்கள் யாரு வேணாலும் கல்யாண பொண்ணை கிஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. யாரெல்லாம் கல்யாண பொண்ணை கிஸ் பண்றதுக்கு பிரியப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கிஸ் பண்ணிக்கலாமா. நிஜமாவே வித்தியாசமான திருமண சடங்குங்க இது. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.